அனைவருக்கும் வணக்கம். அது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து சென்னை பெரம்பூருக்கு வந்திருந்தாரு. அவர் ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டே சில தற்கூறிகளுக்கு வந்து புரியாம, நெறைய தற்கூறிகள் வந்து இந்த பேட்டி குடுத்திருந்தாங்க. என்ன பேட்டின்னா, ஏன் தற்கூறிகள்ன்னு சொல்றேன்னா, எனக்கு அந்த வார்த்தைய சொல்ல பிடிக்கலனாலும், அதுதான் உண்மை. தற்கூறிகள் என்ற பேர விட வேற எதனாவது கேவலமான பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்தும். இருந்தாலும் வந்து இந்த பேர் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கனால, நம்ம அந்த பேரையே வச்சு கூப்பிடுவோம். என்னன்னா, நெறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்குறாங்க. சில தற்குறி அறிவுகெட்ட தற்குறிகள் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு நான் ஒரு ஒரு தற்குறி என்ன சொன்னா, "நான் ரோஸ் குடுக்க வந்தேன். அவரு என்ன பார்க்காமயே போயிட்டாரு." இல்ல அவரு உன்ன பார்க்கவா வந்தாரு? அவரு வந்தது அரசு நிகழ்ச்சிக்கு. அவரு என்ன பார்க்காமயே போயிட்டாரு. நான் ரோஸ் குடுக்க வந்தேன். காலைல இருந்து நான் ரோஸ் வாங்கிட்டு நின்னுக்கிறேன். ரோஸ் இதுவாயிடுச்சு. நான் வெளில நின்னுக்கிறேன். உடனே எவன் ரோஸ் குடுக்க சொன்னான்? உன்கிட்ட ரோஸ் வாங்குறதுக்குன்னு அவரு அவ்வளவு தூரத்துக்கு கார்ல எடுத்துக்கிட்டு இவ்வளோ பாதுகாப்போட வராரு இல்ல? அறிவு தேவைல்ல? இன்னொரு தற்குறி என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அவரு என் வீட்டுக்காரங்க அவருன்னு ஒரு தற்கொலை வந்து என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுது. இந்த கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி அடிக்க தேவையில்ல. இந்த மாரி தற்கூறிகள பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்ளோ கோவம் வருது. எங்க இந்த தமிழ்நாடு எங்க போது? எப்படி முன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதுன்னு நெனச்சாலே அவ்ளோ பயமா இருக்கு. ஏன்னா நம்மளும் தமிழ்நாட்டுல தானே இருக்கோம். நான் இருக்கிற பெரம்பூர்ல இந்த அளவு கேவலமான அறிவுகெட்ட தற்குறிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்மளுக்கே தெரிய வருது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுது. நான் வந்து என் வீட்டுக்காரர் மாரின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுது. இங்க வந்து ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்ல. என் வீட்டுக்காரர் மாரின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி ஓப்பனா சொல்லுது. அவங்க அவங்க வீட்டுக்காரரோ இல்ல அவங்க கூட பொறந்தவங்களோ அவங்க அம்மா, அப்பாவோ பார்த்து செருப்பால அடிக்க மாட்டாங்க. ஆ அப்படி செருப்பால அடிச்சிருந்தா இப்படி வளர்ந்திருப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன சொன்னா இவங்களா கூட பரவால்ல பப்ளிக். இந்த அவங்க கிட்ட அரசாணை ஏதோ பணி ஏதோ வழங்குனாருன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி வழங்குனாரோ, அரிசி பருப்பு குடுத்தாரோ அது தெரியல. சரியா கவனிக்கல. ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்க்கவே புடிக்கல. அது ஒரு அரசு நிகழ்ச்சி மாரி எல்லாமே ஏதோ சினிமா ஷூட்டிங் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு எல்லாருக்கும் பணி ஆணை வாங்கிட்டு குடுத்திருந்தார் போல. அந்த அந்த தற்கூரி வந்து என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து அழகா இருக்காரு பாக்க. அப்படியே அழகா இருக்காரு. அப்படியே சூப்பரா சிரிக்கிறாரு. நல்லா பேசுனாரு. அவர் நடந்து வரத பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. அழகா இருக்காருன்னு ஓட்டு போட்டுக்கிறீங்க. நல்லா டான்ஸ் ஆடுவார்ன்னு ஓட்டு போட்டுக்கிறீங்க. அழகா நடந்து வராராம். ஒரு சிஎம் இப்படிலாம் பார்த்து தான் தேர்ந்தெடுப்பீங்களா? இப்படி பார்த்து தேர்ந்தெடுத்தனால தான் இன்னும் ஒரு 3 மாசம் கூட முடிவடையல. தமிழ்நாடு கேடு கெட்டு கேவலமான நிலையில இருக்குது. இத சொன்னா டிவிகேக்காரங்க ஒத்துப்பானுங்களா? அந்த அளவுக்கு முட்டு குடுக்குறானுங்க. இதுவரைக்கும் அந்த மாரி முட்டு டிஎம்கேல கூட அவங்க கட்சி குடுத்ததில்ல போல. அவனுங்களே பீட் பண்ணிருவாங்க போல இவங்க. என்ன சொல்றது? அதே மாரி இன்னொரு விஷயத்த பாத்துங்க. இந்த எம்எல்ஏ ஆபீஸ் இப்போ ஒண்ணும் புதுசா கட்டல. ஏற்கனவே கட்டி பல வருஷமா பயன்பாட்டுல இருந்த ஒரு அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம் பெரம்பூர்ல. இத வந்து கொஞ்சம் பட்டி டிக்கிரிலாம் போட்டு பெயிண்ட்ல அடிச்சு வெளிய பூந்தொட்டிலாம் வச்சு இப்ப புதுசா திறக்குது. அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி காலையில இருந்து பிளாக் பண்ணி அவன் சுத்தி வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வரவன்லாம் சுத்தி கித்தி போய் டயர்ட் ஆகி என்ன கர்மாந்திரம் ஒண்ணும் புரியல. அவங்க ஆட்சி தான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா உங்க ஆட்சியில அப்படிதான் பண்றீங்க. ஏற்கனவே டிஎம்கே பீரியட்ல கட்டின அந்த ஏசி பஸ் ஸ்டாண்ட நீங்க வந்து புதுசா திறக்கிற மாதிரி நீங்க வந்து இது பண்ணிட்டு போறீங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் பண்ற தப்புக்கு மீதி இருக்கிற 8 பேர் அனுபவிச்சாகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல 1.5 கோடி பேரா 1.5 கோடி 1.5 கோடி அறிவு கெட்ட தற்கூறிகள் பண்ண தப்புக்கு மீதி இருக்கிற 3.5 கோடி நினைக்கிறேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. இந்த தற்கூறிகள்லாம் என்ன சொல்றது? செருப்பு சாணியில முக்கி அடிச்சாவாச்சும் திருந்துவாங்களா? இல்ல எப்படின்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தமிழ்நாடு நாசமா போதா? இல்ல நல்ல பாதை திரும்பி வருமான்னு சொல்லிட்டு பாப்போம். நன்றி. வணக்கம்.